திரு ஷியாம், ஒரு கட்சி பக்கமோ ஒரு கூட்டணி பக்கமோ காற்று வீசுது அப்படின்னா எதெல்லாம் அளவுகோலா வச்சு காற்று வீசுதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம்? நோட்டு பறக்கிறத அளவுகோலை வச்சு தான் காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு நான் முடிவுக்கு வர்றேங்க. எப்போதுமே ரொம்ப அன்பார்ச்சுனேட்டு, வருத்தமான உண்மை. ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம பதிவு செய்தே ஆக வேண்டும். 500 ரூபாய் நோட்டு பரபரன்னு பறக்குது. இல்ல பறக்க தொடங்கிடுச்சா? பறக்க நேத்து எங்க பகுதிகளில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள் தான், அங்கெல்லாம் பறக்க தொடங்கிருச்சு. ஒரு சில பகுதிகளில் இப்போ பறக்குதுன்னாங்க. சில பகுதிகளில் 2 வேட்பாளர்களுமே ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு, நீங்களும் இவ்வளவு கொடுக்க நானும் இவ்வளவு கொடுக்குறோம், யாருக்கு வேணாலும் ஜனங்க ஓட்டு போடட்டும், இப்படி சில தொகுதியில் நான் கேள்விப்படுறேன். இப்படி பலவிதமான ஒப்பந்தங்கள் இதுல இருக்கு. அதை தாண்டி நம்ம யோசிக்கணும். அப்போ உண்மையாவே நிஜமானே ஒரு காற்று, அரசியல் காற்று யார் பக்கம் வீசுகிறது? இப்போ கீழே இருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சீமான் பக்கம் ஒரு ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அளவு தான் அந்த காற்று வீசுது. பல காரணங்கள். ஆனால் 234 தொகுதியில் நிற்கும்போது கொஞ்சம் ஓட்டு சதவீதம் கூடும். அடுத்த லெவல் விஜயோட அந்த பாப்புலாரிட்டி அதெல்லாம் சரிதான். ஆனால் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிலாம் 5000-7000 ஓட்டுக்கு மேல வாங்குறதுக்கான ஸ்கோப் அந்த வேட்பாளர்களுக்கு இல்லை. அதாவது ஒரு 40,000 ஒரு தொகுதி 5000. இப்போ உதாரணமா புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா ஏரியா, அங்கெல்லாம் 5000 to 7000 ஓட்டு தான் வருது. அதை தாண்டி பார்த்தோம்னா தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு 4-5 வேட்பாளர்கள் 60,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்க. மீதி ஒரு 15-14 வேட்பாளர்கள் 50,000 வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்க. 20 பேருக்கு ஆவரேஜ் 50,000 போட்டா ஒரு 10 லட்சம் வாக்கு தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த கட்சிக்கு பெற்று தருவார்கள். மீதி இருக்கிற வேட்பாளர்கள் அவங்க முயற்சி பண்ணாலுமே 30-40 லட்சம் ஓட்டுக்கு மேல வரவே முடியாதுங்க. அதை மீதி இருக்கிற அந்த 210 தொகுதியிலுமே சேர்த்து நான் சொல்றேன். இந்த 6000-7000 ரொம்ப குறைவா இருக்குல்ல? அவ்வளவுதாங்க வரும். என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, பூத்துல கடைசி நேரத்துல வேலை பார்க்கறதுக்கு கிராமங்கள்ல எல்லாம் சுத்தமா ஆள் இல்லை. விஜய் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாங்க, இல்ல விஜய் ஆதரவாளர்கள் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். பிராக்டிக்கல் ரியாலிட்டி இதுதான். ரூரல் ஏரியா, செமி ரூரல் ஏரியா ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அர்பன் ஏரியா ஒரு வீச்சு தெரியுது. செமி அர்பன் ஏரியால ஒரு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அர்பன் ஏரியா வீச்சு வேணா அதுல பிரதிபலிக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒட்டுமொத்தமா 234 கேண்டிடேட், 234 கேண்டிடேட்டும் சேர்ந்து 1/2 கோடி ஓட்டு வாங்கினாங்கன்னா அது அரௌண்ட் 10% வரும். 12% வச்சுக்கலாம். 8 to 12% தாண்டி அவருக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. 8-12%. இல்ல இதுல என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகர், பிரபலமான நடிகர், தமிழ்நாடு முழுவதும் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்பிரபலியத்தை வச்சுதான் நான் வீட்டுக்கு வீடு போயிட்டேன் அப்படின்னு அவர் கட்சி தொடங்கின அந்த ஆரம்ப கட்ட நாட்கள்ல அவர் சொன்னார். ஆனா ஏன் இந்த ரூரல்ல இல்லவே இல்லை, செமி அர்பன்லையும் குறைவா தான் இருக்கு, அர்பன்ல மட்டும் நல்லா தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த டிஸ்பாரிட்டி ஏன் வருது? அந்த இடைவெளி ஏன் வருது? ஏன் அவங்களால பேன் தமிழ்நாடா போய் தாவேக்கானால ரீச் ஆக முடியல? அதற்கு காரணம் என்னன்னாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் கொடுத்தாரு. அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. விக்கிரவாண்டியில நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கட்சியை அவர் எடுத்துட்டு போன விதங்கிறது மீண்டும் மீண்டும் அவரை சுத்தி தான் அந்த கட்சி இருந்துச்சு. பிராக்டிகலா மற்றவங்க புதிய கட்சி ஆரம்பிச்சவங்க யாரா இருந்தாலும் பவன் கல்யாண் மாதிரியானவர்களே உடனடியாக ஒரு நடைபயணம் தொடங்குவாங்க, மக்களை சென்று சந்திக்க முயற்சி செய்வாங்க, அதன் மூலமாக செல்வாக்க பெருக்கிக்குவாங்க. பார்ட்டி பில்டிங் எஃபர்ட்டே இல்ல தாவேகால. அது மாபெரும் ப்ராப்ளம். இப்போ நீங்க கிரௌடு பாக்குறவங்க, கிரௌட் எல்லாமே ஒரு விஷுவல் பிளீசிங் தான். அதை தாண்டி பிராக்டிகல் பாலிடிக்ஸ்க்கு அது யூஸ் ஆகாது. அர்பன் ஏரியால நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அர்பன் ஏரியால அவங்க கொஞ்சம் சுயமா ஓட்டு போடுவாங்க, வேற விதமான சிந்தனைகள் இருக்காது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். அர்பன் ஏரியாவோ ரூரல் ஏரியாவோ சினிமாவுக்கு காசு கொடுத்தானே போகணும், ஃப்ரீயா போக முடியாதுல்ல? பணம் அப்போ மேஜர் ஃபேக்டரே இல்லையா? விஜயகாந்த் சினிமா நடிகரா இல்லையா? எவ்வளவு சதவீதம் வாங்கினாரு? விஜய் எவ்வளவு வாங்க போறாரு? ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் இருக்குங்க. நான் வந்துட்டேன், என்னைய தாண்டி நீ அரசியல்ல இப்போ உதாரணமா 12% வாங்குறாரு, இல்ல யார் சொல்ற மாதிரி 15% வாங்குறாரு, 2-3 சீட் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை சேர்த்து தான் நாளைய கூட்டணிகளை அமைக்க வேண்டியது வரும். அது பிராக்டிகல் ரியாலிட்டி. அதுக்கு அவர் திருப்பி பார்ட்டியில வேலை பார்க்கணும், செய்யணும்.
இப்ப இருக்கிற மாதிரி வேன்ல கையை காட்டிட்டு போனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஓகே. யாரா இருந்தாலும் கீழே இறங்கி தான் மக்களை பார்க்கணும். அதிமுக உழைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாமினா, அவரோட உழைப்பு எல்லாமே சிறப்பு தான். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையிலான வித்தியாசம் பல்வேறு கருத்து கணிப்புல நான் பார்க்கிறேன். என்னோட யூகமும் அதுதான். குறைந்தபட்சம் 5% டிஃபரன்ஸ் வருது. 5% டிஃபரன்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல 1% டிஃபரன்ஸ் இருந்தா 30 தொகுதி மாறிடுங்க. உதாரணமா 2016 2 அணிக்கு இடையில 1% தான் டிஃபரன்ஸ். அதிமுக 130, திமுக 90, 40 தொகுதி டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்போ 5% டிஃபரன்ஸ் அப்படின்னா அது எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். 3% நிறுத்தணும். ஆக்சுவலா டிஃபரன்ஸை போன தேர்தல் மாதிரி 3% நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா தான் திமுகவோட அந்த ஆன்ஸ்லாட்டா அதிமுக தப்பிக்க முடியும். ஏன் இவங்க பக்கம் காற்று வீச வைக்க முடியல? ஏடிஎம்கே எங்க லூஸ் பண்றாங்க? ஏடிஎம்கே எந்த இடத்துல, அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 3.5 வருஷம் உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுலே அவருக்கு சரியா போயிருச்சு. 2021க்கு பிறகு இன்றைய வரைக்குமான இந்த 5 வருட பீரியட்ல 3 வருஷம் பார்ட்டியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுலே, அவரோட தலைமையை ஸ்டெபிலைஸ் பண்றதுலேயே அவர் கவனம் செலுத்திட்டாரு. அதை தாண்டி அவருக்கு வர வழி இல்லை. இப்பதான் பார்ட்டி முழுமையா அவரோட கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. இபிஎஸ் கண்ட்ரோலுக்குள்ள இப்பதான் பார்ட்டி முழுமையா வந்திருக்கு. அப்ப அதுக்கான ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம். கூட்டணி அமைச்சாச்சு. கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி கட்சிகள் நம்ம ஓட்டு வங்கிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட வந்து மொத்தத்துல ஒரு 5 தொகுதி ஜெயிக்கிறதுனா ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம். அதாவது கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15% நமக்கு கொடுக்கணுங்க. அப்படியான கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில பிஜேபி அப்படியான கட்சி இல்ல, பாக்கெட் பேஸ்ட் கட்சியா மாறிடுச்சு. பாமகவும் அப்படியான கட்சியா இல்ல, பிளவுபட்டு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டியா மாறிடுச்சு. அமமுக ஏற்கனவே அவங்க ஒரு 11 தொகுதி தான் அவங்க காம்பீட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து சசிகலா ஓட்டு வங்கி அவங்கள ஏதோ ஒரு வகையில அவங்கள பின்னப்படுத்துது. அப்போ அதிமுக எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க அந்த 30-35% தாண்ட முடியாது. திமுக வந்து ரொம்ப எளிதா வந்து 40%க்கு வந்துடும். காரணம் அவங்க கூட்டணியோட ஸ்ட்ரென்த், நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இந்த அலையன்ஸுங்க. அவங்க எல்லாரும் ஆளுக்கு 1%, 1/2% கான்ட்ரிபியூட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த 40% ரொம்ப இயல்பா வந்துடும். திமுகவும் அதிமுகவும் ஒரே லெவல்ல இருக்கிறதா நீங்க கணக்குல எடுத்தாலே. அப்போ திமுகவோட வீக்னஸ் எங்கன்னா, இப்ப போன தடவை 100% வெற்றி வாய்ப்பு எடுத்தாங்க சில, உதாரணமா சென்னை 100% வெற்றி வாய்ப்பு இந்த முறை வராது. அதே மாதிரி அதிமுக கோயம்புத்தூர்ல 100% எடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு வராது. சேலத்துல வந்து ஒரே ஒரு தொகுதி தாங்க திமுக ஜெயிச்சது. இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு 3 தொகுதி கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமா சங்ககிரி, மேட்டூர், இங்க எல்லாம் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப மாறி இருக்கு. வெற்றி வாய்ப்பு வரும். மொத்தத்துல திமுக அந்த பழைய லெவல்ல இருந்துரும். அதாவது 105 லெவல்ல கண்டிப்பாக இருக்கும். நிக்கிறாங்க. ஓகே, நான் அடுத்த சுற்றுலையும் வரேன்.